ரோஹிணியோட உண்மை இந்த வாரமும் வெளியில வராதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முத்து வந்துட்டு கிறிஷை கூட்டிட்டு வந்து மடியில உட்கார வச்சுட்டு, கிறிஷ் நீ என் கூடவே இருந்தாரியா, உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியலன்னு சொன்னவனே அவங்க பாட்டி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, போதும் முத்து நிறுத்து, இதுக்கு மேல நீ எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருக்கும்போது எதுக்கு வந்து கிறிஷை தத்து கொடுக்கணும் நானு, அது இல்லாம அவங்க அம்மாவும் இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் அவனை ஏதாவது ஒண்ணு சொல்லி கன்ஃபியூஸ் பண்றீங்க, அவன் வந்து சின்ன பையன் தானே, அவனை போட்டு இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணா அவனும் என்னதான் பண்ணுவான் அப்படின்னு சொன்ன உடனே முத்து இருந்துகிட்ட, நானும் சின்ன வயசுல என் பாட்டி கிட்ட தான் இருந்தேன், எங்க அம்மா இல்லையேன்னு ரொம்பவே ஏக்கமா இருந்தது, அதனாலதான்மா நானும் இப்ப கேட்டேன், இப்ப கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, எதுக்கு இப்ப தேவையில்லாம நீங்க கோவப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ் அவங்க பாட்டி இருந்துகிட்டு, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, இப்ப நான் உடனே வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயாக்கும் ரோஹிணிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ரோஹிணி வந்து மனசுக்குள்ளேயே, அம்மா இப்பயாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி கிளம்புச்சு, இல்லைன்னா இது வேற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்கும், இதை வேற எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நம்ம முழிச்சிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு முத்துக்கிட்ட போயிட்டு, கிருஷ் வந்து எவ்வளவோ சந்தோஷமா இருந்தா, இப்ப உங்களால தேவையில்லாம பேச்சுனால இப்ப பாரு கிருஷை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க, இப்ப வந்து அவனுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அடுத்து விஜயா போயிட்டு, இந்த கண்டவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், நான் எப்பயில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், கிருஷும் அவங்க பாட்டி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு, இவனை தத்தெடுக்கிறேன் அவனை தத்தெடுக்கிறேன்னு மட்டும்தான் நீங்க ரெண்டு பேருமே சொல்றீங்களோ இல்லையா, ஆனா நீங்க குழந்தை பெத்துக்கணும்ன்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ள இல்ல, அதனால நீங்க இப்படிதான் இருப்பீங்க, எல்லாம் வந்து இந்த மீனாவால தான், மீனா வாய் வச்சுட்டு கம்னே இருக்க மாட்டா, கண்டிப்பா வந்து முத்து கிட்ட ஏத்தி விட்டு இருந்திருப்பா, ஏதாவது ஒண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் முத்துவும் கேட்டா, இப்ப தேவையில்லாம பிரச்சனை தானே, என்னடா இவ்வளவு நாளா வந்து ஃபங்க்ஷன் நல்லா போயிட்டு இருந்ததேன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது மீனா உன்னால இந்த ஃபங்க்ஷன் வந்து எவ்வளவு கெட்ட பேர் பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ் அவங்க பாட்டி வந்து இப்படி பேசினதுனால முத்து மீனாக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். மீனா வந்து முத்து கிட்ட ரொம்பவே புலம்புவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் மீனா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு முத்து சொல்றாங்க. முத்து மீனா வந்து அடுத்து என்ன முடிவு பண்ண போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கல. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.